கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 3000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆறுமுகம். விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை புகார்களாக சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இங்க இவ்வளவு நெல் மூட்டைகள் தேக்கமடைஞ்சிருக்கு? அதாவது வணக்கம் கார்த்திகா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர், பரிக்கல், பெரும்பாக்கம், கணையார், குமாரமங்கலம், மலையனூர், சிறுபாக்கம், துணையவாடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் செம்பா பருவத்திற்கான நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கணையார் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50,000 முதல் 80,000 வரையிலான நெல் மூட்டைகள் அங்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அறுவடை பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கணையார் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 200 டன் நெல் பயிர்களை அங்கு களத்தில் கொட்டி வைத்துள்ளனர். ஆனால் அறுவடை பணிகள் தொடங்கி ஒரு வாரத்திற்கு மேலாகியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் மையம் திறக்கப்படாததால் கணையார் நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் சுமார் 200 டன் அதாவது 2000 மூட்டைகள் நெல் பயிர்கள் தேங்கியுள்ளது. களத்தில் கொட்டி வைக்கப்பட்ட நெல் பயிர்களை அங்கிருந்து வனப்பகுதிகளில் இருந்து வரும் மயில், காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளும் நெல் மணிகளை சேதப்படுத்தி செல்வதாகவும் பாதுகாக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அதே போல் திருநாவலூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 100 டன் அதாவது 1000 மூட்டைகள் நெல் பயிர்கள் களத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. எனவே தமிழக அரசும் வேளாண்மை துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டெல்டா மாவட்டங்களைப் போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் உடனடியாக திறந்து விவசாயிகள் அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி ஆறுமுகம்.